Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 3S LLBக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்ளை பண்ண போங்க. என்னன்னா நீங்க பிரைவேட் காலேஜ் சூஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ஃபுல்லா எலாபரேட் பண்ணி இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இதுல நீங்க வந்து எஸ் கொடுத்தா மட்டும் தான் கவர்மெண்ட் கோட்டாவுல உங்களுக்கு பிரைவேட் காலேஜ்ல சீட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தலாம். அதாவது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலேட்டட் லா காலேஜஸான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் லா காலேஜஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ் தான் இது. அதில் ஒரு ஸ்டெப்பு இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிடலாம். Are you willing to be considered for merit seat under government quota in the affiliated private law colleges? Fees as fixed by the government committee in previous academic year 85,000 சொல்லியிருக்காங்க. தமிழில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்ற தனியார் சட்டக் கல்லூரியில் அரசு இடஒதுக்கீட்டில் தகுதி மதிப்பெண் அடிப்படையில் சேர விரும்புகிறீர்களா? முந்தைய கல்வி ஆண்டிற்கான கல்வி கட்டணம் ரூபாய் 85,000 ஒரு வருடத்திற்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ டோட்டலாக வந்து தமிழ்நாட்டு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற 15 கவர்மெண்ட் லா காலேஜஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாத 11 ப்ரைவேட் லா காலேஜஸ் இருக்குது. இது வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து இணைவு பெற்றிருக்கு. இந்த 11 ப்ரைவேட் லா காலேஜஸ்லேயும் வந்து கவர்மெண்ட் கோட்டா மூலயமா, அதாவது மெரிட் பேஸ்ட் லிஸ்ட் மூலயமா நீங்கள் வந்துட்டு ப்ரைவேட் காலேஜில் சேரணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து எஸ்ன்னு கொடுக்கணும். இதில் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு பர்சன்டேஜ் கட் ஆஃப் வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்குதுன்ற பட்சத்தில் கவர்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கல. அப்போ கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்கலன்ற பட்சத்தில் கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு சீட்டு வேணுமா? அதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா எஸ் கொடுங்க, விரும்பலைன்னா நோன் கொடுத்துருங்க. இதில் என்ன முந்தைய கல்வியாண்டில் எவ்வளோ கட்டணம் சொல்லியிருக்காங்கன்னா 85,000 ஒரு வருடத்திற்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து நிர்ணயித்த கல்வி கட்டணம் ஒரு வருஷத்துக்கு கவர்மெண்ட் கோட்டா மூலயமா ப்ரைவேட் காலேஜுக்கு நீங்கள் அட்மிஷன் போடுறீங்கன்னா 85,000 ருபீஸ் வந்து பர் இயருக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை யார் வந்து கொடுக்கலாமுன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறவங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நான் நினைக்கிறேன்னா, கம்மியான கட் ஆஃப் யாருக்கு இருக்கும், நம்மளுக்கு வந்து சீட் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் இல்லையா? நிறைய வந்து வீடியோஸ் பார்ப்பீங்க, உங்களுக்கு வந்து கட் ஆஃப்லாம் வந்து கோத்ரூ பண்ணுவீங்க. உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கிடைக்காதுன்னு தெரியுதுன்ற பட்சத்தில் இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் 11 இருக்கு இல்லையா, அந்த 11 ப்ரைவேட் காலேஜஸில் கட் ஆஃப் பேஸ்லேயும் கேட்டகரி வைஸ்லேயும் நீங்கள் வரீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த 11 ப்ரைவேட் காலேஜஸில் ஏதோ ஒரு காலேஜில் வந்து சீட்டு வந்து அலாட் ஆகும். இல்லை நீங்கள் வந்துட்டு இதை வந்து நோன் கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் லோவாக மார்க் வச்சுருந்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு சீட் கிடைக்காது. அதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜிலும் வந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்காது. லாஸ்ட்டாக வந்து 5 இயர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா, 5 இயர்ஸ் பிஏ எல்எல்பி ஆனர்ஸாக இருக்கட்டும், அஃபிலேட்டட் லா காலேஜஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நோன் கொடுத்துட்றாங்க. லோ கட் ஆஃப் வச்சுருக்காங்க. லோ கட் ஆஃப் வச்சுட்டு அவங்க வந்து நோன் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து ப்ரைவேட் காலேஜில் வந்து சீட் கிடைக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா யூனிவர்சிட்டியில் வந்து அதுக்கு ஒரு 2 days or 3 days சம்திங் வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. யாரெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து நோன் கொடுத்துருந்தீங்களோ, கம்மியான ஸ்கோர் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜில் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க வந்து எஸ்ன்னு கொடுத்து அப்லோட் பண்ணுங்கள், சப்மிட் கொடுங்கன்னு சொல்லிட்டு டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ 3 இயர்ஸ்க்கு அப்படி கொடுப்பாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் கிடைக்கலனாலும் ப்ரைவேட்டில் கிடைச்சா பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ, இல்லை ஓகேன்னு நினைக்கிறீங்களோ, அப்போ வந்து நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துருங்க. இது உங்களுடைய சாய்ஸ் தான். நான் வந்து இதில் இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அது இல்லை உங்களுக்கு வேண்டாம், கவர்மெண்ட்டில் மட்டும்தான் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டில் தாராளமாக இதை வந்து நோன் கொடுத்துட்டீங்கன்னா ப்ரைவேட்டில் உங்களுக்கு வந்து அலாட் ஆகாது. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஹை ஸ்கோராக வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே செகண்ட் ரவுண்ட்லேயே வந்து செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக நோ கொடுக்கலாம். எல்லாமே வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். இன்னொரு விஷயம் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, நான் வந்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. இங்கே வந்து விருப்ப ப்ரிஃபரன்ஸ்
ப்ரிஃபரன்ஸ், அதை ப்ரிஃபரன்ஸ் 1, ப்ரிஃபரன்ஸ் 2, ப்ரிஃபரன்ஸ் 3, ப்ரிஃபரன்ஸ் 4ன்னு இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து மொத்தமாக வந்து 15 சொன்னோம் இல்லையா, 15 ப்ரிஃபரன்ஸ் 15 வரைக்கும் கீழே வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதுக்கு மட்டும் இல்லை ஐகான்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துங்க. இதை வந்து ஷார்ட்டாக வந்து இதுக்கு மட்டும் தனியாக நான் வந்து ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எந்த காலேஜ் இருக்கோ 15 கவர்மெண்ட் காலேஜஸில் அதில் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறது எந்த காலேஜ் வேணுமோ ஃபஸ்ட்டு கொடுங்க. செகண்டாக வந்து எந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் இருக்குதோ செகண்ட் கொடுங்க. அதே போல் வந்து இந்த 15 காலேஜஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். 15 காலேஜஸும் சூஸ் பண்ண பிறகு தான் உங்களால் சப்மிட் பண்ண முடியும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதில் தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.